லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். முனிசோரனையா ஐயா, முனிசோரனையா போச்சுடா, உடவே கொடுக்க போறா. கொடுங்க. தம்பி, தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அடிக்கிறாருங்க. சும்மா இரு. சேலையா வேணும், சேலை நீவா ஜெயிக்க பார்த்த. ஏய், ஆட்டமாடி ஆடுறீங்க. நல்லவங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா போச்சா? என்கிட்டயே உங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், இனி ஏதாச்சும் என்னை ஏய்க்க திட்டம் போட்டீங்க, இது உங்க நினைப்புக்கு வரட்டும். என்னடி என்ன பண்ணி தொலைச்ச? ஐயோ, நான் ஒண்ணு பண்ணலங்க. அவர்தான் ஒண்ணும் பண்ணாமல அடி விழுத்து. நிஜமாதாங்க. புடி நீ என்னத்த மாத்திக்க வேண்டிய நேரம் இது. அமுதா, ஏன் குழந்தை அவ புகுந்த வீடு ஏன் வீடுதான். அவ என்ன வந்து பாக்குறதுக்கும் அவ என்ன கும்பிடுறதுக்கும்
அவளுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. இது என்னோட வாக்கு. உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், அவளை தடுக்கிற உரிமை யாருக்கு இல்ல, யாருக்கு இல்ல. பூசாரி, சாமி இறங்குது இறங்குது. ஏண்டி என்னத்துக்குடி இவன் இந்த அடி அடிச்சான்? எனக்கும் ஒன்னும் புரியல அண்ணமண்டி. கடைசியில புடவை அவ கைக்கு போயிடுச்சு. அது நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. அவகிட்ட தோத்துட்டோன்னு நினைக்கிறப்போ அவமானமா இருக்கு. உமா, ஏங்க உங்களை சாமி வந்த மாதிரி நடிச்சு புடவை என்கிட்ட கொடுக்க சொன்னா நீங்க பாட்டுக்கு சாமி ஆடி புடவை அவளுக்கு தூக்கி கொடுத்துட்டிய. எது புடவைய அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டானா? என்ன உமா சொல்ற? எனக்கு ஒன்றும் நினப்புல இல்லையே. இருக்காது, எப்படி இருக்கும்? நீங்க மறக்கலாம், ஆனா நாங்க என்னையும் உமாவையும் மறக்கிற அளவுக்கு போட்டு அடிச்சீங்க. அடின்னு அடி, பலார் பலார்னு அப்படி அடி. ஏன் தம்பி, எங்க மேல ஏதாவது கோபம் இருந்தா நேரா சொல்லிருக்கலாம்ல. இப்படியா 4 பேருக்கு முன்னாடி போட்டு அடி வெளுப்பீங்க? அடிச்சனா? என்னக்கா சொல்றீங்க? ஆமா. உமா, உன்னையுமா அடிச்சேன்? ஆமாங்க. அப்போ எனக்கு உண்மையாலுமே சாமி வந்துருச்சா? அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்லை உமா. போங்க, இப்ப புலமை என்ன ஆக போகுது? இன்னைக்கு அவளை தோக்கடிச்சு கோவில்ல இருந்து அவமானப்படுத்தி துரத்தலான்னு பார்த்தா நடக்காம போச்சு. நம்ம தோத்து போயிட்டு அவமானப்பட்டுட்டு இருக்கோம். அதை நினைச்சு நீ கவலைப்படாத. இன்னைக்கு நாளும் முடியல, அமுதாவுக்கு கணக்கு முடியல. இது இல்லைன்னா என்ன, அடுத்த விஷயம் ஏதாச்சும் நடக்கும்ல, அப்போ பார்த்துக்குவோம். வா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குத்தா. கடவுளே உன் பக்கம்தான் இருக்காரு. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாதத்தா. முனீஸ்வரன் கோயில் குலதெய்வ வழிபாட்டு விழா பங்குனி விழாவை முன்னிட்டு வருடா வருடம் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சைக்கிள் பந்தயம் இந்த வருடமும் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. வெற்றி பெறுபவருக்கு பரிசு 50,000. ஆர்வமுள்ள நம்முடைய இளம் சிங்கங்கள், வீரர்கள் பந்தயத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பேரை கொடுக்கலாம், பதிவு பண்ணிங்க. டேய், என்னடா நீங்க இது கேட்டீங்களாமா? ஆமா கேட்டேன். ஏதோ சைக்கிள் பந்தயங்கிறானுங்க. ஆமா ஆமாமா, நான் அதுல கலந்துக்க போறேன் மாமா. மாப்பிள்ள ஆமா, இதுல ஜெயிச்சா இதுல வர பணம் என் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் உதவியா இருக்கும்ல. எனக்காக ஏன் அமுதா கஷ்டப்படணும் மாமா? நீ சொல்றது சரிதான் மாப்பிள்ள. வீட்டு செலவை கூட அமுதா பாத்துக்குவா. இந்த செலவை இது மூலமா சரி பண்ணிக்கலாம். என்ன தாத்தா, அமுதா உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இல்ல சித்தப்பா. வேற என்னையா மாப்பிள்ள, அமுதாவே ஓகே சொல்லிருச்சு. இறங்கி விளையாடு மாப்பிள்ள. சரி ஆமா, பேர் கொடுத்து வந்தேன். வா போலாம். எப்படியோ காலேஜ் ஃபீஸ் கட்ட ஒரு வழி கிடைச்சிருச்சு. ஓஹோ செந்திலு,
பந்தயத்துல கலந்துக்க போறியா? நீ எப்படி கலந்துக்கிறேன்னு நானும் பாக்குறேன். பழனி, சொல்லுங்கக்கா, என்னாச்சு? அந்த செந்தில் இருக்கான்ல, ஆமா. அவன் நடக்க போற சைக்கிள் பந்தயத்துல கலந்துக்க போறானா? என்னது? சைக்கிள் போட்டியில செந்தில் கலந்துக்க போறானா? ஆமாண்டி, அப்படிதான் பேசிட்டு பேர் கொடுக்கறதுக்காக போனாங்க. இதை விட்டுறக்கூடாது உமா. இதுக்கு எது கண்ணமணி பெருசா போட்டு யோசிச்சுட்டு இருக்கிய? போட்டியில கலந்துக்க தானே போறான், ஜெயிக்கவா போறான்? எங்க ஒரு சைக்கிள் போட்டினாலே மாரியப்பா அண்ணன் தான், அவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாது. அவன் போட்டியில கலந்துக்கிட்டு மூக்கு உடைஞ்சுதான் நிக்க போறான். விடுங்க அண்ணமண்டி, பாத்துக்கலாம். இருவுமா, உனக்கு செந்தில பத்தி ஒன்றும் தெரியல. இப்போ வச்சிருக்க பைக்குக்கு முன்னாடி காலேஜுக்கு சைக்கிளில் தான் 30 கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டு இருந்தான். அவனை முதல்ல போட்டியிலே கலந்துக்க விடக்கூடாது. அப்படிங்கிறீங்க? அப்ப பண்ணிட்டா போச்சு. என்ன உமா அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? ஆமா அண்ணமண்டி, அது சாதாரண விஷயம்தான். ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்கியாவுமா? ம். நான் பேசுறது மைக்கில், இவங்கெல்லாம் ஓட்ட போகிறது சைக்கிளை. வாங்கப்பா வாங்க, வந்து பேரை கொடுங்க. வாப்பா. பேசி பேசி தொண்டை கராரன்னு குடிக்க ஏதாவது சொல்லிடுங்க. மாரியப்பன் வாங்க. வாங்க வாங்க. நீங்க போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னதுமே பாதி பேர் காணாம போயிட்டான். அந்த பயம் இருக்கணும்ல. நான் எதுக்குப்பா பயப்படா? போட்டியில கலந்துக்கிறவங்க தான் பயந்தாங்கன்னு சொன்னேன். அதானே? இந்த வருஷமும் பரிசு தொகை நமக்கு தான். அவன் படிக்கலண்ணே. மாறி படிக்கலனால கையெழுத்து போட கத்துக்கிட்ட போல. தம்பி பிரதர், அப்படியே நம்ம மாப்பிள்ளை பேரையும் சேர்த்துக்கங்க. பேரு செந்தில். தம்பி நீங்க எந்த ஊரு? தேவக்கோட்டை. நீங்களாம் இந்த போட்டியில கலந்துக்க முடியாது, கிளம்புங்க. அண்ணே நீங்க அடுத்தால கூப்பிடுங்க. ஏன் கலந்துக்க கூடாது? இங்க பாருங்க சார், இது கானாடுகா தான். இந்த ஊர்க்காரங்களுக்காக தான் போட்டி. இதுல எப்படி வெளியூர்காரங்க சேர்ந்து கலந்துக்க முடியும்? கிளம்புங்க சார். ஏங்க சாமியா ஏத்துக்கிடுச்சு, நாங்க பூஜை புனரெல்லாம் பண்ணிட்டோமே. சாமி ஏத்துக்கிச்சுன்னா தாராளமா கோயிலுக்கு வாங்க, பொங்கலை வைங்க, பொங்கலை வச்சு தின்னுட்டு போங்க. உங்களை யார் கேள்வி கேட்க போறா? சார் இது ஊர் வழக்கம் சார், இதுல நீங்க யாரும் தலையிடக்கூடாது, பாத்துங்க. தயவுசெய்து கிளம்புங்க. அடுத்த ஆள் வாங்க, வந்து பேரை கொடுங்க. போட்டியில நான் கலந்துக்கிறேன். அது யாரு? பெண் குரலா இருக்க. என்ன அமுதா, நீ ஏன் கலந்துக்க போற? ஏமா பொம்பளை புள்ள எப்படி அவ்வளோ நேரம் சைக்கிள் ஓட்ட முடியும்? ஆம்பளைங்க ஓட்டி முடிக்கிறப்போ பொம்பளைங்களால மட்டும் ஓட்ட முடியாதா? பொம்பளைங்களால சாதிக்க முடியாதுங்கிறது எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னே நீ புரிஞ்சுக்கல. ஆம்பளை பிள்ளைங்க விடிய விடிய ஓட்டுவானுங்க, அவனுங்களே மயக்கம் மட்டும் கீழே விடுவானுங்க, கையை காலை உடச்சிப்பாங்க. நீ ஒரு பொம்பளை பிள்ளை, இதில் எப்படிமா நீ கலந்துப்ப? நீங்க தடுக்கிறத பார்த்தா எங்க ஊர்க்காரங்க கலந்துக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அதுவும் எங்க வீட்டு ஆளுங்க கலந்துக்க கூடாதுன்னு தடுக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா நீ? நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தம்பி 13 வருஷமா தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்டவன் கலந்துக்கும் போது நீ கலந்துக்கிட்டு வின் பண்ண முடியுமான்னு கேட்டேன். சரிம்மா, நீ கையெழுத்த போடு, அப்புறம் உன் இருப்போம். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. ஒருவேளை போட்டியில கலந்துட்டு கீழே விழுந்து கையை காலை உடைச்சிக்கிட்டா விழா குழு பொறுப்பு இல்லை, ஓகேவா? கையெழுத்த போடு. ஏமா போயும் போய் நீ ஒரு பொண்ணு, என்ன நீ ஜெயிச்சிருவியா? போட்டியில ஆம்பளை பொம்பளை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்க யாரு ஜெயிக்கிறா யாரு தோக்குறாங்கிறது தான் முக்கியம். பார்க்கலாம் பார்க்கலாம் யாரு போட்டியில ஜெயிக்கிறான்னு. பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு.
அடுத்து யாருப்பா பேரை கொடுங்க. அவன் வாட்டில பேரை கொடுத்துட்டா எப்படி சைக்கிள் ஓட்ட போறா தெரியல. அதெல்லாம் சைக்கிள் சூப்பரா ஓட்டுவாமா. விடிய விடிய ஓட்டன் மேடம் பாவம்டா. தெரியாமலா பேரை கொடுத்துருப்பா. என் பொண்டாட்டி அதெல்லாம் பிச்சு உதருவா. நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. அப்பச்சி என்ன உமா? அமுதா சைக்கிள் போட்டியில கலந்துக்க போறாளாம் அப்பச்சி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இவ? நம்ம மானத்தை வாங்குறதுக்குனே இருக்காளா? ஆம்பளைங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு. ஆமா மாமா, எனக்கு அதை கேட்ட உடனே அப்படியே பதறி போச்சு. நம்ம அமுதாவா இப்படி எல்லாம் நடந்துக்கிறா அப்படின்ட்டு. அந்த வீட்டுக்கு அவ எப்ப போய் காலடி எடுத்து வச்சாலோ அப்போல இருந்து மூளை கெட்டு போய் பேசிக்கிட்டு தெரிய ஆரம்பிச்சிட்டான். இன்னும் அவளால நான் என்னென்ன அவமானத்தெல்லாம் சந்திக்க போறேனோ தெரியல. அமுதா ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? வேணாம் சித்தப்பா, நான் பாத்துக்கிறேன். அம்மா நான் என்ன? ஏண்டா மாப்பிள, கிடைக்கிற கேப் எல்லாம் பால் போட்டு அமுதாவை கரெக்ட் பண்ணிட்ட போல் இருக்க. ரெண்டு பேரும் நெருக்கமா சிரிச்சு பேசி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அட போமாமா, நீ வேற. அவ ஊர் முன்னாடி அவ குடும்பம் முன்னாடி அவமானப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக நான் ஓடி போய் அவ பக்கத்துல நின்று அவ தோல்ல கை போட்டா. அவ எந்த ரியாக்ஷனுமே இல்லாம என்ன முறைச்சிட்டு போயிட்டா. அப்பதான் மாமா தெரிஞ்சது இவன் நடிச்சிட்டு இருக்கான்னு. என்னடா மாப்பிள சொல்ற? ஆமாமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ என்ன தனியா கூப்பிட்டு இதையே சாக்கா வச்சுட்டு என்கிட்ட நெருங்கணும்னு நினைச்சேன்னு வை அம்முட்டுதான் சொல்லி மிரட்டிட்டு போயிட்டா. அடங்கொய்யால, அப்ப நீ போட்ட பால் எல்லாம் நோ பாலா? எல்லாம் அம்பேல். நான் கூட இந்த கதைக்கு ஒரு கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னு பார்த்தா, இந்த வாரா நீ படிச்சு பாஸ் பண்ணி வாத்தியார் ஆகிற தவிர வேற வழியே இல்ல. அது வரைக்கும் இந்த கதை நீண்டுகிட்டே போகும். டேய் கவலைப்படாதடா, படிடா படிடா, படிச்சுக்கிட்டே இரு. இந்த பாருமா, ஆம்பளைகளோட சைக்கிள் ஓட்டுறோம்னு சொல்லி நீ பயப்படக்கூடாது. கான்பிடண்டா ஓட்டுற, ஜெயிக்கிற. ஓகே மாரியண்ணா, பாத்தியான அந்த பிள்ளைக்கு தைரியத்தை? நீ வேணா பாரு, இவன் இந்த போட்டியில 10 நிமிஷம் தாக்கு பிடிச்சாலே பெருசு. போடா, போட்டி ஆரம்பிச்சது பிறகு பாரு. ஏப்பா அந்த சைக்கிள் போட்டிக்கு பேர் கொடுத்தவங்களாம் அவங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு இத்தனை வருஷத்துல இந்த போட்டியில ஒரு பொம்பளை புள்ள கலந்துக்கிறது இதுதான் முதல் முறை. இந்த போட்டியில நிச்சயம் ஜெயிப்பாத்தா. இது சாதாரண போட்டியா இருந்தது, இப்போ ஒரு ஸ்பெஷல் போட்டி ஆகி போச்சுங்க. ஏன்னா எந்த வருஷமும் லேடிஸ் கலந்துக்கிறதே கிடையாது. இந்த வருஷம் அமுதா கலந்துக்கிறாங்க. என்ன பாக்குற? நான் தான் அடிச்சேன். பயமா இருக்கா? இப்ப கூட ஒண்ணும் இல்ல. போட்டி ஆரம்பிக்க இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஒழுங்கா ஓடி போயிரு. நான் எதுக்கு தோக்கணும்? பாரா, ரொம்ப தமாஷா பேசுறியே. டேய், இவன் ஆரம்பத்துல இருந்தே அமுதா கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கான். போட்டி முடியட்டு அவனை என்ன பட்டேன்னு பாரு. மாரியண்ணா வாழ்த்துக்கள். இங்க பாருமா, என் எதிர்த்து போட்டியில ஜெயிக்கிறதுக்கு இந்த ஜில்லாலேயே ஆளு கிடையாது. நீ என்னடானா போயும் போய் ஒரு பொம்பளை, நீ எனக்கு சரிசமமா வந்து நிக்கிற. தம்பி ஒரு நிமிஷம். என்ன தம்பி, என்னென்னமோ பேசிட்டு போறிய? முதல்ல போட்டி ஆரம்பிக்கட்டும் தம்பி. அதுக்கு முன்னாடி என்னமோ நீங்களே ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரேடியா துள்றிய. போட்டி ஆரம்பிக்கட்டும். பிறகு யாரு ஜெயிக்கிறவங்க தோக்கிறவங்க யாருன்னு தெரியும். இந்த ஆம்பளை பொம்பளை என்னாலதான் முடியும், உன்னால முடியாதுங்கிற இந்த பேச்செல்லாம் போட்டிய முடிச்சிட்டு பேசுங்க.
இந்த பாருத்தா, அணைய போற விளக்குதான் பிரகாசமா எரியும். இவங்கெல்லாம் ஓங்கி பேசுறாங்கன்னெல்லாம் நீ எதையும் போட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்காத. கண்டிப்பா என் அமுதாதான் ஜெயிப்பா. ஆமாமா. போட்டியாளர்கள் எல்லாம் தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ஓகே, ரைட்டு. எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துவோம். போட்டி ஆரம்பிச்சலாங்களா? ரெடி தானே? யார் வெற்றி பெறப் போகுது? தொடர்ந்து ஜெயித்து கொண்டிருக்கும் மாரியா அல்லது இந்த வருஷம் மாறி நம்ம அமுதாவா? யார் ஜெயிக்க போறா? எல்லாரும் ஆண்டவா, அமுதா எப்படியாவது ஜெயிக்கணும். மனசுக்குள்ள கேள்விதான் இருக்கு. பதிலு போட்டியின் முடிவுல தான் தெரியும் யார் வெற்றி பெற போறாங்கன்னு. அதாவது டான்ஸுக்கு பேர் போனவர் மைக்கேலு, இப்போ இவங்க எல்லாம் ஓட்ட போறது சைக்கிள். இந்த சைக்கிள் பந்தயத்தில் வெற்றி பெற எங்களுடைய குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள்.